அப்பொலிட்டிக்கல் ஏப்பொலிட்டிக்கல் சூழல் வளர்ந்து வந்தது. இது போன்ற எலமெண்ட்ஸ் வளர்வதற்கான காரணம்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக எல்லா விஷயங்கள்லையும், அதாவது கூட்டாட்சி தொடர்பான பிரச்சனைகள் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில வந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், மதச்சார்பின்மை ரீதியான பிரச்சனைகளை மாநில அரசும் ஒன்றிய அரசை ஆளும் கட்சி தொடர்பான நபர்களோட வந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அப்புறம் சமூக நீதி தொடர்பான முன்னெடுப்புகள் அல்லது மும்மொழி கொள்கையை திணிக்கும் போது வந்த எதிர்ப்பு, அதற்கான கல்வி நீதி மறுப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் முன்னணியில் நின்று போராடிய, துணிச்சலாக முன்னணியில் நின்று போராடிய, நீதிமன்றத்தில், சட்டமன்றத்தில், மக்கள் மன்றத்தில், ஒன்றிய அரசோட கடித போக்குவரத்து மூலமாக அப்படின்னு பல முனைகள்லையும் போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு தலைவரை, அவருடைய ஆட்சியை தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லியிருக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிக்குரியது தான். அதை அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது. திமுக அரசு அல்லாமல் வேற எந்த அரசு தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ வந்தாலும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்க வேண்டிய சூழல் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தின் போது முன்வச்சிருக்கிறாங்க திமுக கூட்டணியினர். ஆனால் அதற்கு பிறகும் அது ஒரு பெரிய விஷயமாக மக்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது தான் அரசியல் அற்ற ஒரு அரசியலை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, 90களுக்கு பிறகு 90களில் பொருளாதார சீர்திருத்தங்கள்னு மன்மோகன் சிங், நரசிம்மராவ் கொண்டு வந்ததற்கு பிறகு இந்த ஒரு நல்ல சிஇஓ ஒருவர் இருந்தால் போதும், கோட்பாடுகள்லாம் ஒரு கட்சிக்கு தேவையில்லை, ஒரு நல்ல சிஇஓ இருந்தால் போதும்.